எம்பி வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடு புவனகிரி தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் துரைக்கு சரவணன் அவர்களுக்கு வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய புவனகிரி தொகுதியின் வேட்பாளர் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் துரைக்கு சரவணன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு உங்களை நாடி வந்திருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆதரவோடு வாழ்த்துக்களோடு நாம் 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று அதன் மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான அங்கீகாரத்தை வென்றெடுத்திருக்கிறோம். இன்றைக்கு திமுக ஒரு மாநில கட்சி. திமுகவுக்கு சொந்த சின்னம் இருப்பதை போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சொந்த சின்னம் கிடைத்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடக்கூடிய இடங்களில் எல்லாம் காட்டுமன்னார்குடி, பந்தூட்டி உட்பட நாம் போட்டியிடக்கூடிய இடங்களில் எல்லாம் திமுக தோழர்கள் தீவிரமாக பணியாற்றுகிறார்கள். நம்முடைய வேட்பாளர்களின் வெற்றிக்கு திமுக தீவிரமாக பணியாற்றி வருகிறது. பக்கத்தில் குமாரகுடி, காட்டுமன்னார்குடி தொகுதி காலையே திருமுட்டத்திலிருந்து குமாரகுடி வரையிலும் 10 மணியிலிருந்து 1:30 மணி வரையில் கொளுத்து வெயிலில் வாக்கு சேகரித்தோம். நம்மோடு திமுக சார்பில் கதிரவன் அவர்களும் தங்க ஆனந்தன் அவர்களும் இந்த கொளுத்து வெயிலில் வாக்கு சேகரித்தார்கள். இப்போதும் கிராமம் கிராமமாக சென்று வாக்குகளை சேகரிக்கிறார்கள். ஆக காட்டுமன்னார்குடியிலும் பந்துட்டியிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று நம்முடைய எண்ணத்திற்காக கொளுத்து வெயிலையும் பொருட்படுத்தாமல் தீவிரமாக களப்பணியாற்றி மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்கள், தேமுதிகவினுடைய தோழர்கள், காங்கிரஸ் கட்சி தோழர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள். அதைப் போல நாம் புவனகிரி தோழர் வேட்பாளர் சரவணன் அவர்களின் வெற்றிக்கு பாடுபட வேண்டுமா வேண்டாமா? வாக்குகளை சேகரிக்க வேண்டுமா வேண்டாமா? அவரை வெற்றி பெற வைக்க வேண்டுமா வேண்டாமா? நம்முடைய வெற்றிக்கு அவர்கள் பங்களிப்பு, திமுகவின் வெற்றிக்கு நம்முடைய பங்களிப்பு. எங்கே நாம் வேலை செய்ய உற்சாகமாக அங்கேயும் நமக்காக அவர்கள் வேலை செய்கிறார்கள். ஆகவே இதுதான் நம்முடைய கூட்டணியின் ரகசியம், நம் கூட்டணி வெற்றியின் ரகசியம். இந்த தேர்தலில் நாம் தீவிரமாக பணியாற்றினால் தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிக்கு 234 தொகுதி வெற்றி பெறுவோம். தோழர்களே, நம்முடைய ஓட்டு சிதறக்கூடாது. நம்முடைய ஓட்டு சிதறக்கூடாது. ரெட்டைகளுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு, பிஜேபிக்கு போடுவதாகத்தான் போய் அமையும். அதே போல விசிலுக்கு போடுகிற ஓட்டும் மோடிக்கு போவதாக. விசில் அடிப்பவர்களை தேட்டருக்கு அனுப்புங்க. விசில் அடிப்பவர்களை தேட்டருக்கு அனுப்புங்க. வேண்டாம். அது அங்க போடுற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு சாதகமாக அமைந்துவிடும். தோழர்களே, நண்பர் விஜய் தனியே கட்சி தொடங்கி தனியே களம் காண்கிறார். அவருடைய ஒரே நோக்கம் திமுக கூட்டணியை வீழ்த்துவதுதான். திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்காக கட்சி தொடங்கியிருக்கிறார். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்காக கட்சி தொடங்கியிருக்கிறார். அது அவருடைய ஆசையாக இருக்கட்டும், அது அவருடைய விருப்பமாக இருக்கட்டும், அது அவருடைய நோக்கமாக இருக்கட்டும். ஆனால் திமுகவை வீழ்த்திவிட்டு அந்த இடத்தில் யாரை ஆட்சியில் அமர்த்தப் போகிறார் விஜய்? இந்த கேள்வி நீங்கள்
அந்த விசிலடிக்கிற தோழர்களுக்கு சொல்ல வேண்டும், கேட்க வேண்டும். அதிமுக பாஜகவுக்கு சாதகமாக நண்பர் விஜய் செயல்படுகிறார். ஆகவே விஜய்க்கு ஓட்டு போட்டாலும் அது மோடிக்கு போட்டதாகத்தான் பொருள், இரட்டை இலைக்கு போட்டாலும் அது மோடிக்கு போடுவதாகத்தான் பொருள். இரட்டை இலை என்பது இப்ப அதிமுக சின்னம் கிடையாது. இரட்டை இலை என்பது பிஜேபி இன்னொரு சின்னம். பிஜேபிக்கு 2 சின்னம் இருக்குதுங்க தமிழ்நாட்டில். பாமக சின்னம் கூட பிஜேபி சின்னம் தான், பாமக சின்னம் கூட பிஜேபி சின்னம் தான். அந்த பக்கம் பாமக சின்னம், இங்க வந்து இரட்டை இலை சின்னம். இதெல்லாம் பிஜேபி. இந்த பிஜேபிக்கு ஆதரவாக அதிமுக கூட்டணி செயல்படுகிறது. இதை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் சொல்றாங்க காலனிக்கு போனா இளைஞர்கள் தான் சினிமா ஹீரோவுக்கு ஆதரவா விசில் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க. சினிமா மயக்கமா, கதாநாயகன் மயக்கமா? உங்களுக்காக ஒரு வீதி இறங்கி போராடுவாரா? உங்களுக்காக உங்கள் வீதிக்கு தேடி வருவாரா? உங்கள் துக்கங்களில் பங்கேற்பாரா? உங்கள் கண்ணீரை துடைப்பாரா? உங்களுக்காக ஏதேனும் அவர் செயல்பட செய்ய காத்திருக்கிறாரா? அப்படிப்பட்டவருக்கு வாக்கு சிதறக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். 35 ஆண்டு காலம் வாழ்க்கையை தொலைத்து இந்த வயதில் என்ன பதவி வேண்டுமானாலும் வரும், என்ன பரிசு வேண்டுமானாலும் வரும், எத்தனை பட்டம் வேண்டுமானாலும் வரும், பொருளாதாரம் கூட வரும். நான் தொலைத்த இளமை திரும்பி வருமா? இளமையை தொலைத்து இந்த இயக்கத்தை அமைத்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சக்தியாக இதை தேன்கூட்டை அழிப்பது போல் சில பேர் அழிக்க பார்க்கிறார்கள் என்றால் தேனி உழைப்பு என்ன, தேன்கூட்டை அழிப்பவனின் நிலை என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தேனீக்கள் உழைத்து உழைத்து சேர்த்து வைக்கிற தேன்கூடு, கட்டி இழுப்பு இருக்கிற தேன்கூட்டை ஒருவன் ஒரே நாளில் வந்து அந்த தேன்கூட்டை அழித்து தேனை திருடி செல்லுகிற நிலையை போல. தோழர்களே, 35 ஆண்டு காலம் சரியான வாலிப பருவத்தில் 27 வயதில் நான் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றேன். 29 வயதில் புதிதாக கட்சியை தொடங்கினேன். அதிலிருந்து இன்று வரை ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கூட உறங்க முடியவில்லை. ஓடிக்கொண்டே இருக்கின்றன என் கால்கள், பேசிக்கொண்டே இருக்கின்றன எனது நான், விழித்துக் கொண்டே இருக்கின்றன என் விழிகள், உழைத்துக் கொண்டே இருக்கின்றன என் கைகள். இவையெல்லாம் யாருக்காக? யாரை அமைப்பாக்குவதற்காக, யாரை மேம்படுத்துவதற்காக, யாரை அரசியல் சக்தியாக பரிணாமம் பெற செய்வதற்காக. நீங்கள் வலிமை பெற வேண்டும், நீங்கள் தலைவர்களாக உருவாக வேண்டும், நீங்கள் ஆற்றல் மிக்கவர்களாக வளர வேண்டும். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை சினிமா மோகத்தால் சிலர் கவர நினைக்கிறார்கள், வாக்குகளை சிதறடிக்க பார்க்கிறார்கள் என்றால் இதற்கு இடம் கொடுக்கலாமா? இப்படி வெயிலே நின்று ஒரு 10 நிமிடம் அவர்களால் பேச முடியுமா? வேலை கொட்ட கொட்ட உழைக்க முடியுமா? போடுற பிளானையே கேன்சல் பண்ணிட்டு ஓடுறான். 9 மணி வெயிலே தாங்கல. திருமாவளவன் கொளுத்தும் வெயிலில் 12 மணி 1 மணி இதனுடைய ரத்தத்தில் ஊறியது. என் தந்தை வெயிலில் காய்ந்தவர், என் தாய் வெயிலில் காய்ந்தவர். உச்சந்தலை வெடிக்கக்கூடிய வகையிலே வெயிலில் கிடந்து உழன்று உழைத்து குடும்பத்தை காப்பாற்றிய வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் தோன்றியவர்கள் நாம். நீங்களே இந்த வெயிலில் இவ்வளவு தூரம் காத்து கிடப்பது எனக்கு வழியாகத்தான் இருக்கிறது. ஆனால் இது வழியில்லை. இதற்கடுத்து நான் நெய்வேலியில் பேச வேண்டும். அதற்கடுத்து ஆலப்பாக்கத்தில் அண்ணன் எம்ஆர்கே அவர்களுக்காக பேச வேண்டும். அதன் பிறகு காட்டுமன்னார்குடியில் ஜோதிமணி அவர்களுக்காக நான் உரையாற்ற வேண்டும். அதன் பிறகு இரவோடு இரவாக பயணம் செய்து விடியற்காலை விமானம் பிடித்து நான் டெல்லிக்கு செல்ல வேண்டும்.
உயிரான விடுதலை சிறுத்தைகள் வாக்கில் சிதறக்கூடாது. விடுவீர்களா? ஒருபோதும் ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. வாக்குகளை எண்ணுகிற போது வீசிக்கே வாக்குகள் கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக கொத்து கொத்தாக உதய செய்து என்று கதிரவன் அவர்கள் சொல்ல வேண்டும், சரவணன் அவர்கள் சொல்ல வேண்டும். அப்படி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிப்பீர்களா? வெற்றி பெற வைப்பீர்களா? சரவணன் அவர்களை வெற்றி பெற வைப்பீர்களா? சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா? நாம் அங்கம் பெறுகிற கூட்டணிதான் வெற்றி பெறும் என்கிற வரலாற்றை உருவாக்குவீர்களா? சிறுத்தைகள் எந்த அணியை இடம் பெறுகிறதோ அந்த அணியால் ஆட்சியை பிடிக்கும். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் பொருட்படுத்தாமல் கூடியிருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள், உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம்.